ஹalleluya. சந்தோஷமாய் ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்படிவதாக இந்த நாளில் தேவ சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரே ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய ஒரு மாத காலமாய் கர்த்தர் நம்மை அருமையாக நடத்தி ஒரு புதிய மாதத்திலும் கால் தடங்களை வைக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த உலக ஓட்டத்தை முடித்துக் கொண்டிருக்கும் போது ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்முடைய தகுதியோ நம்முடைய பலன் அல்ல, தேவ பலத்தினாலே நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தரை தேடுவோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. சகோதர சிந்தனைக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு வேதத்தை வாசித்துக் கொள்ளலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதோடைய 15வது வசனத்தை ஒரு நபர் சத்தத்தை வாசிக்க கேட்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதோடைய 15வது வசனம். கர்த்தர் நாக்கினிகளை அகற்றி ஒரு சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கி காணாதிருப்பாய். அப்படியே வாசித்து வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஒரு வார்த்தையும் கூட பேசுங்க. ஆண்டவரே, கடனாக்களை பேசின ஆவியானவர் இந்த நாள் நம்முடைய நடுவில் பேசுவதற்கு ஒரு போதுமான தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏற்றும் என்று மாறாதவர். மனுஷன் மாறலாம், உலகம் மாறலாம், நம்ம கூட இருக்கிற அத்தனை பேர் நம்மளை விட்டு மாறி போகலாம். கர்த்தர் ஒருபோது மாறாதவராய் இருக்கிறார். ஜீசஸ் நம்மையை போலேனாது താലോലിച്ചണച്ചിടുന്നു, അമ്മയെ പോലേനാത് താലോലിച്ചണച്ചിടുന്നു. സമാധാനമായി കിടക്കുരയാ തന്റെ മാർബിൽ ദിനം ദിനമായി, തന്റെ മാർബിൽ ദിനം ദിനമായി സമാധാനമായി കിടക്കുരയാ തന്റെ മാർബിൽ ദിനം ദിനമായി, തന്റെ മാർബിൽ ദിനം ദിനമായി. സ്തുതി സ്തുതി എൻ മനമേ, സ്തുതികളിൽ ആരാധനേ, നാഥൻ നാൾതോറും ചെയ്ത നന്മകളെ ഓർത്ത് പാടുക നീ എന്നു മനമേ, പാടുക നീ എന്നു മനമേ. കഷ്ടങ്ങൾ നേരിടിലോ എനിക്കേറ്റവും അടുത്ത തുണയാ, കഷ്ടങ്ങൾ നേരിടിലോ എനിക്കേറ്റവും അടുത്ത തുണയാ. വൈരി നടുവിലവർ യേശുനാമക്കൊരുക്കുമല്ലോ, യേശുനാമക്കൊരുക്കുമല്ലോ. ഘോരവൈരി നടുവിലവർ യേശുനാമക്കൊരുക്കുമല്ലോ, യേശുനാമക്കൊരുക്കുമല്ലോ. സ്തുതി സ്തുതി എൻ മനമേ, ஸ்துதிகளில் நாதனே. கடந்த நாட்கள் முழுவதும் ஒரு தகப்பனாக தாயாக கர்த்தர் நம்மை நடத்தினார். கஷ்ட நேரங்களில் கடு நேரங்களில் அவருடைய கரம் நம்மை நடத்தி வந்தது. பாடுக நீ என்று மாறவே பாரத்தால் வலஞ்சிடிலோ, திரரோகத்தால் வலஞ்சிடினோ, வேதனையால் பாரத்தால் வலஞ்சிடினோ, வேதனைப்படும்போது திரரோகத்தால் வலஞ்சிடினோ. പിളർന്നിടുന്നൊരടി പിണരാ തന്നിടുന്ന രോഗസൗഖ്യം, തന്നിടുന്ന രോഗസൗഖ്യം. പിളർന്നിടുന്നൊരടി പിണരാ തന്നിടുന്ന രോഗസൗഖ്യം, തന്നിടുന്ന രോഗസൗഖ്യം. സ്തുതി സ്തുതി എൻ മനമേ, സ്തുതികളിൽ ഉന്നതനേ, നാഥൻ നാൾതോറും ചെയ്ത നന്മകളെ ഓർത്ത്
பாடுக நீ என்னும் மனமே, பாடுக நீ என்னும் மனமே. நாதன் நாள்தோறு செய்த நன்மைகளை ஓத்து பாடுக நீ என்னும் மனமே, பாடுக நீ என்னும் மனமே. எல்லா தேவ பிள்ளைகளுக்கு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு மாத காலங்களை பாதுகாத்து இந்த 2வது மாதத்துல 2வது நாளில கத்த தேவ சமூகத்துல கத்த நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க நன்றியோடு கூட, என்னை பாதுகாத்த தேவன், என்னை நடத்தின தேவன், என்னுடைய பிரயாணத்துல எல்லாம் கூட இருந்தார், என் வாழ்க்கை படகுல கூட இருந்தார், எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்தார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். எத்தனை பேர் மருத்துவமனையில எழுந்திருக்க முடியாதபடி இருக்கும் போது கர்த்தர் நமக்கு எந்த குறை வைக்கவே இல்லை. ஜீவனைத்தான் ஆண்டவர் எப்படி துதிக்காம இருக்க முடியும்? எத்தனை பேர் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறீங்க? நீங்க நன்றி பலிகளை சொல்ல சொல்ல சொல்ல, நீங்க நன்றியோடு ஆண்டவரை துதிக்க துதிக்க இந்த மாதத்துல தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரு தேவ பிள்ளை நன்றி சொல்ல சொல்ல தேவ மகிமை ஆளுகை செய்கிறது. இந்த நாள் எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? பாதுகாத்தீரே, நடத்தினீரே, கூட இருந்தீரே, உயர்த்தி வைத்தீரே. ரீபாலாதன பௌட்டாரகன் சியாராதனா ரபசந்துராதனா ரகசியா. அப்படியே நம்முடைய வலது கரத்தை பல்லத்து நேராக உயர்த்தி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி. ஒரு விசை கூட கடந்த நாட்கள், கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மன மகிழ்ச்சியுமான இது நல்ல ஓய்வு நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஆயுஸ் நாட்களோடு கூட இந்த நாளை கூட்டி தந்து அவருடைய சமூகத்தில் நன்றி பலிகளோடு துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் ஒரு வாக்கு தத்தங்களுக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோம். சொன்னங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தும் போது வாக்கு தத்தங்களோடு கூட நடத்தி வந்தீரையா. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே தகப்பனை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களோடு கூட கர்த்தர்களை நிரப்பி கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆமென்றும் ஆமென் என்றும் அவருடைய வாக்கு தத்தங்களை பரலோகம் ஆண்டவரை பள்ளி தருளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை. ஒருத்தர் கூட வந்தது பிரகாரமாய் திரும்பி போகாத வண்ணம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான தொடுபடியாய் ஜெபிக்கிற தகப்பனே. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்பி விடுவிப்பீராக. போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு, சத்திரக்கிரிகளோடு, கட்டுகளோடு, நெருக்கங்களோடு, உபத்திரங்களோடு, வியாகுலத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு இருக்கிற ஜனம் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையினால விடுவிக்கப்பட்டபடியாய் ஜெபிக்கிறோம். சற்று நேரம் உங்க பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம் ஐயா. பேசுறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டது போல ஆவியானதாமே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசின மரத்தை நீங்க வெளிப்பட்டு வீராக ராஜா. திக்கு வாயும் அந்த நாள்ல மோசையோடு பேசின கர்த்தர் பிள்ளையாமன் கழுது வாய் திறந்து பேச செய்த கர்த்தர் இந்த பகல் வேளை தகப்பனை அடிமையோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க பெருகுங்க, நான் சிறுகிறேன், நீங்க வெளிப்படுங்க, நான் மறைந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
வாசித்த வேத வசனத்துக்கு நேராக திரும்பவும் நாம் வாசித்துக் கொள்ளலாம். செப்பனியா 3:6 வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீங்கள் காண்பது இல்லை என்கிற தலைப்பின் கீழ் பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட வேதத்தின் ஆதாரத்தோடு கூட ஒரு வாக்குத்தத்த செய்தியுமாய் கர்த்தருடைய வார்த்தையை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இனி நீங்கள் காண்பது இல்லை. ஒரு ராமே சொல்லுங்க, என்ன சிஸ்டர் காண்பது இல்லை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எதை காண மாட்டீங்க அப்படின்னு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்று, இனி நீங்கள் தீங்கை காண்பது இல்லை. ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்களோ அத்தனை பேருக்கு விடுதலை. ஒரு ராமைய சொல்லுங்களேன். இனி தீங்கை காண்பது இல்லை. அப்படியே பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, இனி தீங்கை காண்பது இல்லை. நீங்க தீங்கே காண மாட்டீங்க. விசுவாசத்தோடு சொன்ன அப்படி ஆகட்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறதா, இனி நீ தீங்கை காண்பது இல்லை. வேதத்தில் வாசித்து கேட்டோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருக்கும் போது எந்த தீங்கு வந்தாலும் அந்த தீங்கை கர்த்தர் எடுத்து மாற்றி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளையை, இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா இந்த வார்த்தை தான் கொடுத்தார், என்னுடைய ஜனங்களை நீ தீங்கு காண்பது இல்லை என்று. அல்லேலூயா. மறுபடியும் இரண்டாவது மாதத்துல கர்த்தர் அதே வார்த்தை நம்மோடு கூட சொல்லுகிறார், என் பிள்ளைகள் தீங்கு காண்பது இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த வார்த்தைகள் கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தீங்கு நாள்ல ஆண்டவர் கூடார மறைவில் ஒளித்து பாதுகாக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீங்குகளை சத்துருவானவர் கொண்டு வருகிறது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆக்கினைகளை கொண்டு வருகிறது உண்டு. நமக்கு விரோதமாய் அநேக போராட்டங்களை கொண்டு வருகிறது உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம தீங்கு கொண்டு கண்டு நம்ம பயப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, இத்தனை வருஷங்கள் வாழ்க்கையில நீ தீங்கையே சுமந்து கொண்டு இருக்கலாம், இத்தனை வருஷங்களாக நீ வேதனையே சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஆணித்தரமாய் சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காண்பது இல்லை என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக அநேக தீங்குகள் எழுப்பி வந்தது. சவுல் தன்னுடைய மாமனம் நிமித்தமாக எத்தனையோ தடவை அவன் கொல்வதற்கு பலவிதமான காரியத்தை செய்த போதும் ஆண்டவர் அந்த சத்துருக்கள் நடுவில் ஆண்டவர் தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். அப்போதான் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இவனமாய் சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவில் ஒழித்து என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளை, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் வருகிற தீங்கு வரும்போது உன்னை சத்துரு காணாதபடி அவருடைய கூடார மறைவில் அழகாக ஒளித்து பாதுகாக்கிற தேவன். நமக்கு தெரியும், ஒரு கோழி தன் குஞ்சுகளை எதிரி வந்து எடுத்து விடாதிருக்கும்படியாக அந்த சத்தத்தை உரைக்க பண்ணி சட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுகிறது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் ஒரு தாய் கோழி. நாம் எல்லாம் குஞ்சுகளாக இருக்கிறோம். நம்மை சத்துரு தகர்க்கும்படியாக நமக்கு சில தீங்குகளை கொண்டு வரும் போது தேவ பிள்ளையை ஆண்டவரோடு கூட இருக்கிற தேவ ஜனத்தை தீங்கு சூழ்ந்து கொள்ளாதபடி, தீங்கை காணாதபடி தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காண்பது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இனி தீங்கை காண்பது இல்லை. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ தீங்கை கண்டலாம். வேதத்துல வாசிக்கும் போது மோசே இவ்வளவாய் சொல்லுகிறார், நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கினீர். அப்படியானால் துன்பத்தோடு கூட வாழ்ந்த வருஷங்கள் எத்தனை, துன்பத்தோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்ட வருஷங்களுக்கு சரியான தீங்கிலிருந்து கர்த்தரை விடுவித்து மகிழ்ச்சியாக்கினார். பிள்ளை, கர்த்தர் இன்று உங்களோடு கொண்டு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், எங்க தீங்கை கண்டு வருடங்களை கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தருடைய தீங்கை மாற்றுவதற்காக இந்த நாளிலே சொல்லுகிறார், இனி ஒருபோது தீங்கை காண்பது இல்லை என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி தீங்கை காண்பது இல்லை. வேதத்துல வாசிக்கும் போது யோசேப்பு குறித்து நமக்கு தெரியும். யோசேப்புக்கு விரோதமாய் சகோதரர்கள் விரோதமாய் எழுப்புகிறார்கள். அவனை தூக்கி அந்த இடத்து குழியில போடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், அவனுடைய இரத்த பழியை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவனை எடுத்து போத்திபாடு வீட்டுல அடிமையாக விற்கப்படுகிறார். அடிமையாக விற்கப்படும் போது இவனமாய் கடந்து போகிறார். அந்த இடத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை, அங்க போத்திபாடு வீட்டுல பிரச்சனை, சிறை
சிறைச்சாலையில பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது தரிசனம் வைத்த தேவன் எத்தனையோ தீங்குகள் சகோதரனால இன்னுமாக போத்திபாட்டு வீட்டுக்குள்ள இருந்து சிறைச்சாலை எல்லா இடத்திலும் தீங்கு நாளில கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறதா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவில் இருப்பாரானால் நீ தீங்கை காண்பது இல்லை என்று. அல்லேலூயா. அப்படியானால் யோசேப்பு விரோதமாய் எத்தனையோ தீங்குகளை செய்யும்படியாக மனுஷனால எல்லாராலும் ஆலோசனை பண்ணப்பட்டு அவனுக்கு விரோதமாய் எத்தனையோ தந்திரங்கள் வந்த போதிலும், ஆனால் தேவன் உயர்த்தின போது யோசேப்பு இவ்வளமாய் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், அந்த தீங்கை தேவன் எனக்கு நன்மையாக மாற்றினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் சொல்லுகிற தேவ பிள்ளையே, யார் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைக்கிறார்களோ அந்த தீங்கு தான் உனக்கு நன்மையாக முடிசூட்டப்படுகிறது. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே இடத்துல உனக்கு எழுதப்பட்டுகிறது, இனி நீ தீங்கை காண்பது இல்லை. எந்த இடத்துல நீ உயர மாட்டாய் என்று சொல்லுகிறார்களோ, எந்த இடத்துல உனக்கு விரோதமாய் சில சத்துருக்கள் கூட்டம் கூட்டுகிறார்களோ அங்கேதான் கர்த்தர் சொல்லுகிறார், இனி அந்த தீங்கை நீ காண்பது இல்லை. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியை புறப்பட்டு வருவார்கள், 7 வழியை துரத்துவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் எங்கிருந்து உனக்கு தீங்கு உருவாக்கப்படுதோ வைடா ரகனா இந்த இடத்துக்குள்ளா இருக்கிற தேவஜனத்தோடு கர்த்தர் இந்த நாட்களை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். நீ பத்தனமா இருந்து கொண்டிருக்கிற, நீ சந்தோஷப்படுகிறது போல இருந்து கொண்டிருக்கிற சத்ரு உனக்கு சில கண்ணிகளை உருவாக்குறதை அறிந்த ஆண்டவரிடம் கூட நீ ஒத்தாசையாக எழுந்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் இருந்தால் மட்டுமே உனக்கு ஒரு தீங்கிலிருந்து நீ காப்பாற்றப்பட முடியும். தீங்கு வராது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே நீ அப்படியே மத்தனமாய் இருப்பதல்ல. தீங்கு சத்துரு எங்கே உருவாக்குறான், கர்த்தர் உனக்கு ஒரு மறைவிடத்தை தருகிற, இனி நீ காண்பது இல்லை என்று தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதா. இனி தீங்கை காண்பது இல்லை. எந்த இடத்துக்குள்ளாக தீங்கை சத்துரு கொண்டு வந்தானோ அந்த தீங்கை தான் கர்த்தர் நன்மையாக முடிசூட்டினார். அநேகரால நெருக்கப்படுகிற ஒரு அனுபவம் வரும்போது, அநேகரால நமக்கு தீங்கு விளைவிக்கப்படும் போது, அநேகர் பல விதங்களை எதிராக வரும்போது ஒன்னு எழுதி வச்சுக்கோ, உனக்கு மேல சர்டிபிகேட் உலகம் பல விதத்துல எழுத எழுத தேவனுடைய கரத்துல நீ மகிமையான பாத்திரமாய் முடிசூட்டப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதா, தீமையை நன்மையாக மாற்றுகிற தெய்வமாம். ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கும் போது மாற்றத்தை உருவாக்க தெய்வத்தால மட்டும்தான் முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். காலத்தையும் மாற்ற முடியும், சமயத்தையும் தேவனால மாற்ற முடியும். ஒரு விசுவாசத்தோடு கூட யோசுவா யுத்தம் பண்ணும் போது சொல்லுகிறார், சூரியனை சந்திரனை நீ கிபியோன் மேல அயலான் பள்ளத்தாக்குல தரித்திரு, 24 மணி நேரம் சூரியனும் சந்திரனும் செயல்படாதபடி காலங்களும் நேரங்களும் சமயங்களும் அப்படியே சம்பித்து நின்றதானால் தேவ ஜனத்திற்காக மாற்றத்தை உருவாக்க அப்போவல்ல முடியும். தேவ ஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. He is reverent என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் பயங்கரமானவராய் அறியப்படத்தக்கவர். அல்லேலூயா. இது சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற தீங்கிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இது சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காண்பது இல்லை. அல்லேலூயா. நம்மளை பார்த்து நம்மளே சொல்லுவோமா, இனி நான் தீங்கை காண்பது இல்லை. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா அல்லேலூயா இன்னைக்கே அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்ற விசுவாசத்தை நம்பிக்கை பார்த்தா 2வது மாசம் நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எதையோ ஒண்ணு பறி கொடுத்தது மாதிரி. ஆமா, முகத்துல ஒரு ஐஸ்வர்யம் இல்லாம அப்பா வீட்டுல வரும்போது சந்தோஷமா வரணுமா? சிரிங்க பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கிறீங்க சிரிக்கும் போது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்பா வீட்டுல போது சந்தோஷமே இங்கு தானே, எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே, ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா
பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. அப்பா வீட்டுல வரும்போது அப்பா சொல்லுகிறார், என் பிள்ளைய நீ தீங்க காண்பது இல்ல. உடனே நம்ம பாக்குறோம் ஆண்டவர் பார்த்து, அப்படி ஆண்டவரே அப்படி அப்பா சொல்றீங்க, சொன்னது ஒண்ணாவது நடக்குது ஆண்டவரே அப்படின்னு நம்ம இருக்கிறதல்ல. அவர் சொன்னார்னா சொன்னதுதான். ஆமே சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்பத்தக்கவர், மனுஷனை நம்பவே முடியாது. அல்லேலூயா. மனுஷன் எப்போ எப்படி மாறுறான்னு நம்ம கணிக்கவே முடியாது. அல்லேலூயா. எப்போ எப்படி மாறுறாங்கன்னே தெரியாது. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போனார், நாசில சுவாசம் உள்ள ஒரு மனுஷனையும், அது யாரானாலும் சரி, அப்படி பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, யாரானாலும் சரி, அல்லேலூயா, யாரானாலும் சரி, யாரையுமே நம்ப முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை அப்படி எத்தனை % வேணாலும் கட்டி பிடிச்சு நம்பலாம். சொன்னாருன்னா செய்வார் ஐயா. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா ஏதாவது அப்படி நம்ம யோசித்துட்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இனி நீ தீங்க காண்பது இல்லை. அல்லேலூயா. தூங்குறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தூங்குறாலும் விழிப்பா இருக்கிறீங்க, கத்த நல்லவர். அப்படி உங்க வலதுக்கு 2 கரத்தை தூக்கி மேல உயர்த்தி தட்டுங்க பார்க்கலாம். கைதட்டி பாடி மகிழ்ந்து இருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ, களி கூறுவோ, களி கூறுவோ. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோ, களி கூறுவோ. களி உற்சாகமா ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறேன். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோ, கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறு. உற்சாகமாய் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. ஹல்லேலூயா. உற்சாகமா கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. இப்பதான் நீங்க சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சரி போகட்டும். இது சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காண்பது இல்லை. கொஞ்சம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீங்குகளை கர்த்தர் மாற்றுகிறேன் என்று வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். எந்தெந்த இடத்துல சத்துரு நமக்கு தீங்கு உருவாக்குறானோ, கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் தீங்கை நான் காண்பது இல்லை. ஆண்டவர் தீங்கை எடுத்து மாற்றி கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக வேத வசனம் இவனமாய் சொல்லுகிறது, இனி நீ அழுவது இல்லை. அல்றவங்க எல்லாம் சொல்லுங்க, இனி நான் அழவே மாட்டேன். ஹல்லேலூயா. சண்டை பிடிச்சிட்டாளுங்க, அது வேற. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாராவது சத்தம் உயர்த்தி வாசித்த நலமா இருக்கும் என்று கருதுகிறேன். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மர உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. ஒன்று சொன்னேன், இனி நீ தீங்கை காண்பது இல்லை. இரண்டாவதாக, இனி நீ அழுவது இல்லை. அல்லேலூயா. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். ஏன் நீ அழுது கொண்டிராய் என்று சொன்னால், உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு தேவன் உருக்கமாய் இறங்குகிறாராம். அல்லேலூயா. அப்போ நீங்க தேவ சமூகத்துல எதற்காக அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்க தேவ சமூகத்தில் எதற்காக உருக்கத்தோடு ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ அழுது கொண்டிருக்கலாம், இதுவரைக்கும் நீ கூப்பிட்டு கொண்டிருக்கலாம், இனி நீ வருவது அழுவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அழுகிற நீங்கள் ஒரு நாள் நகைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதா? அல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறுவது இல்லை. எதற்காக யாருக்கு தெரியாதபடி அந்த ரகத்தில் சில காரணங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறோமோ, ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ரகத்தில் அழுகிற நீ வெளிய ரகம் உனக்கு ஆசீர்வாதத்தின் பலன் உண்டு என்பது ஒருபோதும் மறந்து விடாது. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம கேட்போம், என்னுடைய கண்ணீர் என்று மாறும்.
மாறும்? என்னுடைய பிரச்சனை என்ன மாறும்? என்னுடைய வேதனை என்னைக்கு மாறும்? ஏன் நான் என்றைக்கு அழுது கொண்டிருக்க வேண்டும்? இன்னும் ஒரு நாள் இவ்வளவு ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய கணவரனை திருமணம் பண்ணி கொண்டு வந்த அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை கண்ணீராதான் இருக்குது. ஏன் கண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? ஏன் நம்ம கண்ணீருக்குள்ளாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீர் அகற்றப்படுவதற்கு தேவனுடைய சமூகத்தில் நீ கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கண்ணீர் எங்கே மாற்றப்படுகிறது? சீயோனை சார்ந்த ஜனம். அல்லேலூயா. நீங்கள் நானும் சீயோனின் ஜனங்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? சீயோனாய் பரலோகத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட கூட்டம் நாம். அல்லேலூயா. சீயோனாகிய தேவ சமூகத்துல எருசலேமில கூடி இருந்து நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு மறுபடி உண்டு. எப்போ அந்நாள் தேவ சமூகத்தில் ஆலயத்துல போய் கண்ணீரோடு ஜெபித்தாளோ அங்கே மறுபடி வந்துச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, அவ துக்கமுகமாய் இருக்கவில்லை. அடிக்கடி தன்னுடைய கணவர் எல்கானா கேட்பார், நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் துக்கித்து கொண்டிருக்கிறாய்? வேதத்துல பார்த்தா யாரெல்லாம் மனுஷனை பார்த்து ஏன் அழுறேன்னு கேட்டாங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை கூடிச்சே தவிர பிரச்சனை சால்வ் ஆகல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் நீ அழாதேன்னு சொன்ன போது அப்பவே அழுக மாறிச்சு. இன்னைக்கு மனுஷன் சொல்லணும்னு ஒரு நாள் விரும்பாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுவது இல்லை, நீ அழுது கொண்டு இருப்பது இல்லை, நீ ஒப்பாரி வைத்து இருப்பது இல்லை. ஆமா, நீ மனுஷனுக்கு இனி ஒருபோது அழுது கொண்டு கண்ணீரை ஊற்ற தேவன் விரும்புவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீருக்கு மறுபடி உண்டு. கண்ணுனி എന്നും മാറുമോ? വേദനകൾ എന്നു തീരുമോ? കണ്ണൂരി എന്ന് മാറുമോ? വേദനകൾ എന്നും തീരുമോ? കഷ്ടപ്പാട്ടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിപ്പാനായി നീ വരണേ. കഷ്ടപ്പാട്ടിൻ കാലങ്ങളിൽ രക്ഷിപ്പാനായി നീ വരണേ. കണ്ണുനീ എന്നു മാറുമോ? വേദനകൾ എന്നു തീരുമോ? കണ്ണുനീ എന്നു മാറുമോ? வேதனைகள் என்ன தீருமோ? நாம இதைதான் கேட்டிருப்போம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என் கண்ணீர் மாறும்? என்னப்பா என்னுடைய துக்கம் மாறும்? என்னப்பா பிரச்சனை மாறும்? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதத்துல உங்க கண்ணீர் மாறுது? ஆமா. இனி நீங்கள் ஒருபோதும் அழுவது இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் உரைத்து கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நம்ம அழுது கொண்டிருக்கிறோமோ, எதற்காக நம்ம அழுது கொண்டிருக்கிறோம்? அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய கண்ணீர் இருந்துச்சு. அவள தேவ சமூகத்துல போய் அழுது விண்ணப்பம் பண்ணுகிறா. வேதனையோடு குறுக்கத்தோடு பிரச்சனையோடு தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கும் போது பாக்குறவங்க எல்லாம் வித்தியாசமா பாக்குறாங்க. ஏன் இவ இவ்வளவு பாரி வைக்கிறா, அழுகிறா? ஆனால் அந்த கண்ணீருக்கு ஒரு பெரிய மறுபடி வந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு தெரியும் இப்பதான் சந்தோஷம் அந்த இடத்துல இதை ஆராதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி இந்த இடத்துல சத்தமா ஒப்பாரி வச்சதை என்னுடைய கண்கள், தேவனுடைய கண்கள், அநேகர் இந்த இடத்துல உங்க கண்கள் கண்டு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒப்பாரியின் கண்ணீர் தான் ஒரு பெரிய மேன்மையா மாறி இருக்குது. ஒரு ராமே சொல்லுங்கல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு தலைமுறை கர்த்தர் இவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்கிறன்னா எப்படி இருந்தாலும் அவங்க கண்ணீர் தான். அல்லேலூயா. அப்ப நம்ம எதற்காக அழுது கொண்டிருக்கிறோமோ அழுகிற நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மேன்மை உண்டா? ஒரு ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நீ மனுஷனிடத்துல கண்ணீரை ஊற்றுவதல்ல, மனுஷனிடத்துல போய் நிற்பது அல்ல. மனுஷன் நம்முடைய கண்ணீரை பார்க்கும் போது பலவிதத்துல விமர்சிக்க கூடும். ஆனா தேவனுடைய சமூகத்துல நீ வரும்போது என் பிள்ளைடைய இருதயம் உடைக்கப்பட்டு ஊற்றுகிற கண்ணீர் இது எதற்காக வருகிறது, எதற்காக ஊற்றப்படுறது என்பது அவருக்கு நல்லாவே தெரியும் ஐயா. நம்ம சில நேரத்தில் அழும்போது மனசு சொல்லுவான், அழு அழு, உனக்கு தேவைதான், அப்பா செஞ்சது, அம்மா செஞ்சது, உன் குடும்பம் செஞ்சது, நீங்க நல்லா அழணும் அப்படின்னு மனுஷன் நம்மளை ஓட விடும் போது அப்பா சொல்லுவார், ஐயா நான் ஒருபோது உன்னை அழ வைக்க விரும்பவே இல்லப்பா. உன்னை மார்போட்டு அணைக்க ஒரு நல்ல தகப்பன் இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறத நான் வைராக்கியமா எடுக்கிறேன், இனி நான் அழவே மாட்டேன். ஆமே சொல்லுங்க.
ஆண்டவர் சொல்லுறது, நான் வைராக்கியம் எடுக்கிறேன், இனி ஒருபோது எனக்கு தீங்கு வராது. வராமே சொல்லுங்களேன். நம்ம தேவ சமூகத்தில் அதை அறிக்கை பண்ண 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 எவ்வளவு நாளும் கலந்து இத்தனை வருஷமா கண்ணீர் ஊற்றி இருக்கிறியோ, இந்த இடத்துல சொல்லிட்டு போ, இனி ஒருபோது நான் அழுது கொண்டு இருப்பது இல்லை. நான் இந்த இடத்துல வரும்போது சீயோன்ல தேவ சமூகத்தில் ஆண்டவரை உயர்த்துகிற நாளா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, நீ அலைவது இல்லை. அல்லேலூயா. நான் அப்பவுமே சொன்னேன், நீங்க காண்பது இல்லை. நான் என்ன பிரசவம் சொன்னாலும் இதுல இல்லை இல்லை அப்படின்னு தான் வரும். அல்லேலூயா. நீங்க காண்பதில்லை, நீ அழுவது இல்லை, இனி நீ அலைவது இல்லை. அல்லேலூயா. எரோமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. எரோமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமா. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை என்று அகற்றிவிட்டால் நீ அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா. மூன்றாவதாக, முதலாவது சொன்னேன், தீங்கு நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நம்முடைய நடுவுல இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நடுவுல இருக்கிறாரா, பேக்ல இருக்கிறாரா, எங்க இருக்கிறாருன்னு சில நேரத்துல நமக்கு தெரியாம போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறாரா? எத்தனை நம்புறீங்க என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? அதே தெரியல சிஸ்டர், கூட்டம் முடிச்சுட்டு உங்கள்ட்ட வந்து கேட்டு பாக்குறோம். தயவு செய்து வந்துடாதீங்க. கத்த நல்லவர். ஆமா, கத்து நம்முடைய நடுவில் இருக்கணும். இருந்தாதான் தீங்க காண மாட்டோம். அல்லேலூயா. நான் எங்க பிரசங்கம் பண்ணாலும் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பேன். அது பைபிள் அதான் சொல்லுது. சிலவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், ஆமென், உயர்த்துகிறார், எல்லாம் தான். உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றோம்னா என்ன செய்யணும்? அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எக்ஸாம் எழுதாம அடுத்த லெவல்ல நம்ம போக முடியாது. அதே மாதிரிதான் தேவ சமூகமும். அல்லேலூயா. ஒன்று சொன்னேன், தீங்கு காணாது இருக்கணும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். இரண்டாவதாக, நம்ம அழாமல் இருக்க வேண்டுமானால் நீ ஆண்டவர் சமூகத்துல கூப்பிடணும். இருக்குமா அப்பான்னு கூப்பிடணும். அல்லேலூயா. மூன்றாவதாக, உன் வாழ்க்கை அலைஞ்சிட்டே இருக்குது, அலைகிற ஒரு வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில இருக்கிற அலைச்சல் மாறுபடி என்ன செய்யணும்னு அதே வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அன்று சொல்லுகிறார், இனி நீ அலைவது இல்லை. அல்லேலூயா. நமக்கு அநேக அலைச்சல், அல்லேலூயா, அநேக வேதனை. வேதத்துல வாசிக்கிற, ஐயோ யாருக்கு பிரச்சனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு வேதனை என்று அங்க ஒரு புலம்பல் சத்தமான வேத வசனத்தை வாசிக்க கூடும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் வேதம் இங்கே சொல்லுகிறது, நீ இனி அலைவது இல்லை. நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் அநேக காரியத்துல, அநேக கண்ணிகளில் விழுந்து நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம், அநேக பிரச்சனைக்குள்ளாக விழுந்து நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கண்ணில விழும் போது, பிரச்சனையில விழும் போது, நெருக்கத்துல விழும் போது நமக்கு தெரியாது இது நம்மை அலைய வைக்கும்னு. அல்லேலூயா. எப்போ அப்படியே கண்ணி நம்மளை சுற்ற ஆரம்பிக்குமோ அப்ப எழுதணும், அலைச்சல் வந்துட்டேன்னு. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இஸ்ரவேலே. இஸ்ரவேல் யார்? இஸ்ரவேல் யார்? எங்களுக்கு எங்க தெரியும்? அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனால தேவனை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ திரும்பணும், உன் மனது திரும்பணும். யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தரண்டை திரும்பணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்தா நமக்கு அலைச்சல் இல்ல. ஒரு ராமே சொல்லுங்க. இதுவரைக்கும் சந்தோஷமா கேட்டோம். இது கொஞ்சம் கடினமான ஒரு பகுதி தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்ப, உன் அருவருப்புகளின் பார்வையில் அகற்றிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் அருவருப்புகளின் பார்வையில் அகற்றி போட்டால் நீ ஒருபோது நீ அலைந்து திரிவது இல்லை. அநேகருடைய வாழ்க்கை ஏன் அலைச்சல் தெரியுமா? ஏன் அலைந்து கொண்டிருக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளுக்குள்ளாக இருக்கிறபடியால் அந்த அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையை அலைய வைத்துக் கொண்டிருக்கிறது. அருவருப்புகளுக்குள்ளாய் மாற்றி தேவன் நம்மை பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு மனம் திரும்புதல் அனுபவம் இல்லாதபடினால தான் அநேக அலைச்சல். நம்ம சொல்லுவோம், யாண்டாய வாழ்க்கையில் இப்படி ஒரு வலி, யாண்டாய வாழ்க்கையில் இப்படி ஒரு அலைச்சல், யாண்டாய வாழ்க்கையில் இப்படி ஒரு துக்கம். ஆண்டவரை பார்த்து நம்ம அறிக்கை பண்ணுகிறோம், முறையிடுகிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, என் ஜனமே, நீ என்னட்ட திரும்பி வந்த உனக்கு அலைச்சல் இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் நம்முடைய வாழ்க்கை திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவின் கனினால திரும்ப வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு அது வெளியே போகனால்தான் இஸ்ரவேல் தேவ ஜனம் திரும்ப முடியும். அல்லேலூயா. இதுல வாசிக்கிறோம் கலாத்தியர்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சார, வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பொறாமைகள், கோபங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். அல்லேலூயா. களியாட்டு. ஆமா, தேவையில்லாம தேவனுக்கு பிரியம் இல்லாம வார்த்தை சொல்லி கமெண்ட் பண்ணுகிறதும் அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவையில்லாம கமெண்ட் பண்ணுகிறது. சிலரை பாத்தீங்கன்னா பேச தொடங்கினாலே ரெட்ட வார்த்தை சொல்லி சொல்லி பேசுற ரட்சிக்கப்பட்ட ஜனம் பேசுது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பு. திரும்பணுமா? அல்லேலூயா. கொலைகள், வெறிகள், ஆமென், களியாட்டுகள், தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத பார்வை, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத காரியத்தின் நடுவில் நான் சொல்லுகிற தேவ பிள்ளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பினாத உனக்கு அலைச்சல் இல்லை. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நம்ம எந்த இடத்துல அநேக இடத்துல நம்முடைய வாழ்க்கை நம்ம அலைந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அலைந்து கொண்டிருக்கிறேன் நமக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ திரும்பி ஆண்டவருடைய வரும்போது ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது உன் அலைச்சலை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அலைச்சல் நிறைய இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க வேதத்தை தெளிவா பார்த்தா நமக்கு தெரியும். அங்கே அவரோட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அல்லேலூயா, 40 வருஷம் வனாந்தரத்துல கடந்து படாத பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் அநேக அற்புதங்களோடு கூட மோசேயை கோலை கொடுத்து அனுப்புகிறார். அற்புதம் அடையாளம் எல்லாம் பார்வோனுக்கு முன்னாடி நடக்குது. ஆனா அந்த பார்வோனுடைய சமூகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மோசேயோடு கூட தேவஜனம் ஆராதிக்கும்படி வரும்போது பாதி வழியில தன்னுடைய கேரக்டரை காட்ட ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆமென். சொன்னாங்க, இந்த சுவந்த சமுத்திரத்துல மூழ்கடிக்க வாயங்களை கொண்டு வந்தீர் என்று சொன்ன போது ஆண்டவர் அப்பமே சொல்லிட்டார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். அல்லேலூயா. உணர்வில்லாத ஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சர்டிபிகேட் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் அலைய வச்சார் தெரியுமா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆண்டவரிடத்துல பெற்ற நன்மைகளை நினைச்சு பார்க்க மனம் இல்ல, மனம் திரும்புதல் இல்ல. அல்லேலூயா. அன்னைக்கே அகற்றி விட்டால் என்னைக்கோ காணாம பெற்று கொண்டிருக்க முடிந்திருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துக்குள்ளாக மனம் திரும்பாத ஆண்டவர் எங்களுக்கு வெள்ளரிக்காய் தரல, கொம்மட்டிக்காய் தரல, இறைச்சி தரல, காடை வரல, அப்படி எல்லாத்திற்கும் தண்ணீர் கசப்பா இருந்த பிரச்சனை, இனிமையா இருந்த பிரச்சனை, கண்மல பிளந்த பிரச்சனை, எல்லாத்திற்கும் தேவஜனம் ஆண்டவருக்கு விரோதமா எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதனால ஆண்டவர் 40 வருஷம் ஒரே செப்பல், ஒரே துணி. அல்லேலூயா. அப்படியே நடந்துற நல்ல. அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் ஓட ஓட விட்டார். ஐயா, அநேக இடத்துல நம்ம விழுந்து கிடக்கிறது, எழுந்திருக்க முடியாதபடி சில நன்மைகளை அனுபவிக்க முடியாது இருக்கிறது. அநேக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்து நிமித்தமாக எனக்கு எந்த இடத்துல வாழ்க்கை விழுந்து போயிருக்கிறது, எங்க நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் என் குடும்பம் அலைஞ்சிட்டு இருக்குது, ஏன் என் வாழ்க்கை அலைஞ்சிட்டு, ஏன் பிள்ளை அலைஞ்சிட்டு இருக்கிறது, யாத்திரை விழுந்துருதா, நான் இன்னைக்கு சொல்ல திரும்பி வருகிறேன். ஆண்டவர் என் அலைச்சலை விட்டு நீங்கி போகணும். இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற அலைச்சலை கர்த்தர் இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நீ அலைவதே இல்லை. ஆமே சொல்லுங்க. ஆகாரை குறித்து நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகார் வனாந்தரத்தில் அலைஞ்சு தெரியுதா? அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவ பெத்சாய்து வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அலைந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய என்ன செய்யணும்னு தெரியாது. ஏன் அலைஞ்சு தெரிஞ்சா தெரியுமா? அல்லேலூயா. வேதத்தை தெளிவா படிச்சா தெரியும். சாராள் அந்த இடத்துல இவ்வளவு ஒரு வீட கட்டுவான்னு நினைச்சு கொடுக்கிறா. ஆனா அந்த சாராளுக்கு எகனஸ்டா மாறி பெரியவளா காட்ட ஆரம்பிச்சா. ஆண்டவர் நினைச்சார், எஜமாட்டிக்கே நீ ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லி இப்போ தண்ணி இல்ல, அப்பவும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வனாந்திரத்துல ஆண்டவர் ஓட ஓட விட்டாரு.
ஹல்லேலூயா. நம்ம எப்போ ஆண்டவரை விட்டு மாறி நம்ம ட்ராக் போகுதோ அன்னைக்கு எழுதி வைக்கணும், நமக்கு ஒரு அலைச்சல் பிடிச்சிட்டோம்னா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல இன்னைக்கு அலைந்து திரும்படி சத்துரு அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறானோ, இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அலைச்சல் வேண்டாம், நீர் எனக்கு போதும் ஆண்டவரை பிடித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அலைய வைப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தலைமுறை அலைஞ்சது போதும், உன் குடும்பம் அலைஞ்சது போதும், வாழ்க்கை அலைஞ்சது போதும், நீ கண்ணீர் விட்டது போதும், நீ துக்கப்பட்டது போதும், இனி ஒருபோது நீ அலைந்து தெரியக்கூடாது என்று கர்த்தர் இன்னைக்கு நீ திரும்பி வா என்று கர்த்தருடைய வார்த்தை உரைத்துக் கொண்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நான் சொன்னேன், நீ அலைவது இல்லை. நான்காவதாக, இனி நீ வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று, என்ன காண்பது இல்லை? தீங்கை காண்பதில்லை. 2, அழுவது இல்லை. 3, அலைவது இல்லை. 4, வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அநேக காரியத்தில் நமக்கு வெட்கம் உருவாகிறதா, அநேக இடத்துல நம்ம வெட்கப்பட்டு தலை குனிந்து போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு துணையா இருந்த நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோமா? ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கும் போது எந்த இடத்துல நம்ம தலை குனிந்து போவது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கும் போது சில நேரத்தில் வெட்க நமக்கு அனுமதிக்கிறது போல இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கனமகிமை ரெட்டிப்பான மேன்மை. யோபு ஆண்டவரை நல்லா அறிந்த ஒரு மனிதன், விசுவாசித்தான், உத்தமனாயிருந்தான், தேவனுக்கு பிரியமாயிருந்தான். சோதனை காலகட்டத்திலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் என்று சொன்னான். ஆனால் அந்த இடத்துல அவர் எல்லாரும் வேடிக்கை பார்த்து உனக்கு இது தேவையான்னு கேட்ட போதிலும் எந்த இடத்துல வெட்கப்பட்டது சத்துரு உருவாக்குனானோ அங்கே கர்த்தர் இரட்டிப்பாகவே கொடுத்தார். இழந்து போன அத்தனையும் கர்த்தர் திரும்ப கொடுத்தார். இன்னைக்கு அநேக காரியத்தை இழந்து நீ வெட்கப்பட்டு இருக்கிறாயா? அநேக காரியத்தை நன்மை இழந்து நீ துக்கத்தோடு ஒடுங்கி போய் இருக்கிறாயா? உன் வாழ்க்கை முன்னேற முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வெட்கத்தை கர்த்தர் இரட்டத்தவையை மாற்ற போகிறேன். நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு துணை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு உதவி செய்ய மனுஷனை தான் நம்ம பலமா வச்சிருக்கிறோம். எனக்கு அதை பண்ணுவியா, இதை பண்ணுவியா, அதை பண்ணுவியா, எனக்கு அங்க தெரியாது இங்க தெரியாது சொல்லி மனுஷனை தான் ரவுண்டா வச்சு கட்டிட்டே இருப்போம். நான் சொல்லுகிற தேவ ஜனமே, உனக்கு ஆண்டவரை துணையா வச்சா மட்டும்தான் சேஃப்டி. அல்லேலூயா. அவரை துணையா வச்சா உனக்கு ஆசீர்வாதம் பெருகும். எத்தனை பேர் ராமைய சொல்றீங்க? மனுஷர் நீ கையில வச்சிருப்பாயானால், மனுஷர் நீ துணையாக வச்சிருப்பாயானால், நம்பிக்கை வைத்திருப்பாயானால் நாம் வெட்கப்பட்டு தான் போவோம். அல்லேலூயா. வேத தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு என் ஆண்டவர் துணை செஞ்சா போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, எனக்கு என் ஆண்டோட துணை போதும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்வானாலும் சாவானாலும் அவருடைய துணை மட்டும் இருந்தான்னா எந்த இடத்துல நம்ம நிர்மூலமாக நம்ம தப்பிச்சு வந்துருவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அத்தனையுமே நம்ம உலகத்தை தான், மனுஷனை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட போய் சொல்றது, யார கைக்கு வச்சிருக்கிறது, யார நமக்கு பல காரியத்துக்கு பல ஆலோசனைக்கு வச்சு கொண்டு இருக்கிறோம். நான் சொல்லுகிறோம், வழி அபத்தமாக உண்பதாக ஆண்டவரை துணையா வச்சுக்கோ. அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், அவர் தான் நமக்கு வீட்டை கட்டுப்படி கிருபை கொடுக்கிறவர், அவர் தான் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஞானத்துக்கு ஆண்டவரை உயர்த்துவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். அல்லேலூயா. நாட்கள் ஒரு காரியத்தை பார்த்தேன். அப்போ ஒரு நபர் இவனமாய் சொன்னார், பெண் புத்தி உங்களை நான் தாக்கவில்லை, உயர்த்த போறேன். நம்ம பெண் புத்தி பின்புத்தி அப்படின்னு நம்ம ஆண்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது சொல்லும் போது என்ன, நம்ம ஒரு காரியம் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, நான் இது பண்ண போறேன். அப்ப நம்ம உடனே சொல்ல, பண்ணாத, இது ஏதோ ஒரு விவரத்துல முடியும். ஆனா அது அப்படிதான் முடியும் போது நீ வா வச்சாலே அப்படி அவன் புத்தியே அப்படிதான். ஆனா அப்படி இல்ல, இனிமேல் அப்படி பேச யாராவது இருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்ல ஒரு சத்தியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன்.
பெண்களுக்கு ஆண்டவர் விசேஷத்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வர்றதுக்கு முன்னாடி இப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க, அதுதான் புத்தி. ஆமா, வருவதுக்கு பின்னால வருகிறத முன்னாடியே சொல்லுவாங்க, அதுதான் பெண் புத்தி முன் புத்தி. ஒரு ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அநேக காலத்துல நம்ம அதான் சொல்லுகிறோம். சரி, அது போகட்டும், என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தேவன் நமக்கு ஞானத்தை தரும்போது நீ மனுஷ இடத்துல போய் ஞானத்தை கேட்காத, ஆலோசனை கேட்காத. கர்த்தர் உனக்கு கொடுத்தாரோ நீ ஜெபம் உன் வீட்டை நீ தான் கட்டணும். ராமே சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு துணை செய்யணும். ஆண்டவர் எப்போ நீ மனுஷனை பக்கத்துல வச்சணும்னு விரும்புவியோ அப்போ ஆண்டுடைய உதவி உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, ஆண்டு தருகிற ஐடியா உன்னை விட்டு போயிட்டே இருக்கும், ஆலோசனை உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படாமல் இருக்கணும்னா கர்த்தரை துணையா வச்சிருக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இதுவரைக்கும் அநேக வெட்கத்தை சத்துரு உருவாக்கி இருக்கலாம், அநேக வழிகளை உனக்கு உருவாக்கி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை சத்துரு உனக்கு வெட்கத்தை உருவாக்கி உன்னை கை கொண்டு நினைக்கிறார்களோ அங்கதான் கர்த்தருடைய தலையை உயர்த்தி கர்த்தர் கனம் பண்ணுவார். ஐயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வெட்கங்களை மனுஷன் நமக்கு உருவாக்கலாம், எத்தனையோ காரியங்களை மனுஷன் நமக்கு உருவாக்கலாம். ஆனாலும் சொல்லுகிறேன், ஆண்டவர் துணையாக இருக்கிறது வரைக்கும் இந்த வெட்கம் நம்மை சேதப்படுத்துவதில்லை. நம்முடைய வெட்கம் நமக்கு துதியும் கனமும் மகிமையும் அவருடைய நாமத்து நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று தீங்க காண்பது இல்லை, ரெண்டு அழுவது இல்லை, மூன்று அலைவது இல்லை, நான்காவதாக வெட்கப்படுவது இல்லை, அஞ்சாவதாக நீ அடிமை இல்லை. ராமே சொல்லுங்க. கலாத்தியர் 4:7 ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சோதரமாய் இருக்கிறார். அநேகர் இன்னைக்கு புலம்புகிறது, என் வீட்டுல என்ன அடிமையா வச்சிருக்கிறாங்க, என்ன அடிமையா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம அநேக இடத்துல அநேகர் பிள்ளைகள் புலம்புகிறது பார்க்கிறது உண்டு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருபோது அடிமை அல்ல, என்னுடைய நிமித்தமாய் கிறிஸ்துவின் மூலமாக நீ சுதந்திரமா இருக்கிற. நான் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், உலகத்துக்கு அடிமையா இருந்தோம், சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம். எப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். விடுதலையாக்கப்பட்டவங்க ராமே சொல்லுங்களேன். நமக்கு அதுவும் டவுட் தான், நமக்கு விடுதலை இருக்கா இல்ல அடிமைத்தனமா இருக்கிறோமா? ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நேசிப்பதற்கு தடையா இருக்கிற அடிமைத்தனத்தை தூக்கி எறிந்து ஆண்டவருக்கு அடிமைத்தனமாய் மாறணும். அல்லேலூயா. மரியாளிடத்துல தேவதூதன் வந்து சொல்லும் போது நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடிமை, தேவதூதனுக்கு அடிமைன்னு சொல்லல, ஊழியக்காரனுக்கு அடிமைன்னு சொல்லல, குடும்பத்துக்கு அடிமைன்னு சொல்லல, நான் ஆண்டவருக்கு தான் அடிமை. எப்போதுமே நம்ம ஆண்டவருக்கு அடிமையா இருக்கணும். அப்படிப்பட்டுள்ளதை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு அடிமையா இருந்த, பாவத்துக்கு அடிமையா இருந்த, சாத்தானுக்கு அடிமையா இருந்த, ஆனா கிறிஸ்துவின் மூலமாய் அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி போட்டார். அவர் மூலமா இன்றைக்கு நாம் சுதந்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசம் அடிமைத்தனத்துல இருந்து எத்தனையோ போர் வீரர்கள் எத்தனையோ அந்த இடத்துல போராடி நமக்கு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி நீ எங்க போனாலும் ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு கிடைக்க முடியல. ஆனா கிறிஸ்து நமக்காக இதனால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடிமையாவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்குள்ள இருக்கிற அடிமைத்தனம் என்ன? நம்ம எதுல அடிமைப்பட்டு கிடக்கிறோமோ இன்னைக்கு நீ அடிமைத்தனத்தை தூக்கி எறிஞ்சாதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எதுல நம்ம அடிச்சாயிட்டு இருக்கிறோம், எதுல அடிமைத்தனமாய் விழுந்து கொண்டு இருக்கிறோம், எந்த அடிமைத்தனத்துல விழுந்து இருக்கிறோமோ வேண்டாண்டவர நீர் போது உமக்கு நான் அடிமையாக மட்டும்தான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு அடிமையாக அவருக்கு நான் சொந்தக்காரராய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லும் போதுதான் ஆண்டவர் இடத்துல நம்முடைய வாழ்க்கை விடுவிக்க முடியும். ஆறாவதாக இனி கடந்து வருவது இல்லை. 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஒரு சொன்னேன்,
துஷ்டன் உன் வழியாக இனி கடந்து வருவதில்லை. சத்ரு இனி ஓம் வழியா கடந்து வர மாட்டான். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்றீங்க? துஷ்டன் உன் வழியாக, சத்ரு உன் வழியாக, எதிரி உன் வழியாக கடந்து வருவது இல்லை. அன்று எலியா பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக நின்று கொண்டு ஆண்டவரை தெய்வம் என்று உயர்த்துகிறார். நானும் செய்வது பாகால் தீர்க்கதரிசிகளை அந்த இடத்துல வெட்டி போட்டார். ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா? சத்ரு நம்மை எதிர்த்து வரும்போது, சத்ருவான ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா எழுப்பி வரும்போது நம்ம விழுந்து போகிறோம், அழிந்து போகிறோம். அதே இடத்துல சத்ருக்களால பாதிக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். எந்த சத்ருவனை வேட்டையாண்டுகிறானோ, எந்த சத்ருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறானோ, எந்த சத்ருனை அழித்து கொண்டு இருக்கிறானோ, ஆண்டு சொல்லுகிற இனி ஓம் வழியா வரவே மாட்டான். கையை தட்டி ஆண்டுகிறாமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ரு நம்ம வழியாக வருவது இல்லை, வியாதியின் பக்கத்துல வருவது இல்லை. ஆமென் சொல்லுங்களே. கடன் பாரம் நம்மை தொடுவது இல்லை, நெருக்கம் நம்மை தொடுவது இல்லை, பிரச்சனை நம்மை தொடுவதில்லை, நிந்தனை நம்மை தொடுவதில்லை, அவமானம் நம்மை தொடுவதில்லை, போராட்டங்கள் நம்மை தொடுவதில்லை, நெருக்கத்தின் பாதையில் நம்மை தேடி வருவது இல்லை. ராமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துரு உன்னை தகர்க்க வருகிற சத்துரு, உன்னை அழிக்க வருகிற சத்துரு உன் வழியாக நீ தலை கூட வச்சு படுக்க மாட்டானா? அது நம்பிக்கை இல்ல. ஹல்லேலூயா. அவன் படுக்கிறானா இல்ல, நமக்கே தூக்கம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்துரு உன் வழியாக நீ தலை வச்சு படுக்க மாட்டான், கடந்து போயிட்டான். எத்தனை நம்புறீங்க? சத்துரு போயிட்டான், போயிட்டான், போயிட்டான். உன் வழி வரவே மாட்டானா? இனி சொப்பனம் கண்டு பயப்படாண்டாமா? இனி நல்ல தூக்கம் வருமா? ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தருடைய வார்த்தை, துஷ்டன் நம்முடைய வழியாக இனி வருவதில்லை. இன்று கண்ட காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்கும் காண்பது இல்லை, கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவாரன் சான்று மோசேயோடு கூட வாக்குத்தத்தமாய் சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார், தீங்க காண்பது இல்லை, அழுவது இல்லை, அலறுவது இல்லை, அடிமை ஆவது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா? இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் உன் வழியாக கடந்து வருவதில்லை. யாருடைய பெயரை அவமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாருடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எந்த இடத்துல முன்னேற முடியாது என்று நினைக்கிறார்களோ, அந்த துஷ்டன் இனி உன் பாதை வழியாக ஒருபோது ஏறி வருவது இல்லை. சாத்தானுடைய தலைகளை நறுமணமாக்கி கர்த்தர் நமக்காக ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். உனக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்கள் நிர்மூலமாகுவார்கள், வெட்கப்பட்டு போவார்கள், லட்சியம் அடைவார்கள். ஒரு பக்கத்தில் நீ ஒருபோது அவர்களால் உட்கார முடியாது. துஷ்டன் இனி ஓ பக்கத்துல ஒரு வழியாக கடந்து வர முடியாது. கர்த்தரே வெற்றியுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். உன்னை அழிக்க நினைக்கிற சத்துரை பார்த்து சவால் விடு, இனி என்னை தொட முடியாது. உன் குடும்பத்தை பிரிக்கிற சத்துரை பார்த்து சவால் விடு, இனி என் குடும்பத்தை பிரிக்க முடியாது. உன் குடும்பத்தில் ஒரு வியாதியை பார்த்து சவால் விடு, இனி எனக்கு வியாதி தொடுவதில்லை. உன் வீட்டுல வருமானத்தை சின்ன பின்னமாக்குற சத்துரை பார்த்து சவால் விடு, என் வருமானங்களில் அலைந்து போவது இல்லை. உன் குடும்பத்தை கடின சிறையிருப்பை பார்த்து சவால் விடு, நான் இனி சிறுமையா இருப்பதோ சிறையிருப்பில் இருப்பதோ இல்லை. உடாலாரபா சந்தராத நாரகசி. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வேத பகுதியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் போது, இனி நீ அலறுவது இல்லை. ஒன்று சொன்னேன், காண்பது இல்லை தீங்கை, அழுவது இல்லை, அலைவது இல்லை, வெட்கப்படுவது இல்லை, அடிமை இல்லை, சத்துரு கடந்து வருவது இல்லை, கடைசியாக நீ அலறுவது இல்லை. வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை,
துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. அல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் கர்த்தர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதுவரை கண்ட வருத்தம் இனி காண்பது இல்லை, இதுவரை கண்ட கண்ணீரை இனி காண்பது இல்லை, இதுவரை கண்ட துக்கத்தை இனி காண்பது இல்லை, இதுவரை கண்ட அடிமைத்தனத்தை காண்பது இல்லை, இதுவரை கண்ட அலறுதலை காண்பதில்லை. எதற்காக அலறி கொண்டிருக்கிறாயோ அந்த அலறல் சத்தத்தை பரலோக தேவன் கேட்டு உனக்கு விடுதலை கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இவனுமாய் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அங்கே அலறுதலும் இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, வருத்தம் இல்லை. நீங்கள் நான் அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உலக ஓட்டம் முடிய ஒரு நாள் உண்டு. ஆமே சொல்லுங்க. எப்படி பிறப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றோ அதே போல நமக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்றே. பிரசங்கம் பண்ற நான் இந்த நேரம் பிரசங்கம் பண்றேன், அடுத்த நிமிஷம் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் பிரசங்கிப்பேனான்னு எனக்கு தெரியாது. நிச்சயம் இல்லாத வாழ்க்கையோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, தேவன் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில வாழுகிற நாம் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை உண்டு. ஆமே சொல்லுங்க. பிரச்சனையே இல்லாம நீ வாழணும், எவ்வளவு சந்தோஷப்பட்டு வாழணும் நினைச்சாலும் முடியாது. ஆமே. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, துக்கம் உண்டு, கண்ணீர் உண்டு, மரணம் உண்டு, வருத்தம் உண்டு, அலறுதல் உண்டு. ஆனால் பரலோகத்தில் போகும்போது இதெல்லாம் மாறிடுது. அல்லேலூயா. இங்க அநேகர் நம்ம கூட இருக்கிறவங்க மரித்து போகும்போது நினைக்கிறோம், என்னடா வாழ்க்கை, எதுக்குடா ஆண்டவர் மனுஷனை உருவாக்குனார், எதற்கையா அப்படின்னு நீங்க கேட்டீங்களான்னு எனக்கு தெரியுது. நான் அநேக நேரத்துல எனக்கு அருமையானவர்கள் பிரிந்து போகிற நேரங்களை நான் துக்கப்பட்டு அழுத நேரங்கள் உண்டு. அல்லேலூயா. என்னுடைய ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்னுடைய ஊழியக்காரர். அல்லேலூயா. நான் ரொம்ப நேசிக்கிறவர். என்ன இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதற்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார் ஆவிக்குரிய தகப்பன். என்னுடைய 2வது பிள்ளை கன்சீவா இருக்கும் போது இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்ட நான் ஆண்டவர்கிட்ட ஏங்கி அழுது 5 வருஷம் தகப்பனுக்கு நீங்க உயிரை கொடுத்திருக்கலாமே. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு சபையில் நடிந்த ஊழியக்காரர். அல்லேலூயா. அப்போ அதுல நான் அநேக காரியங்களை படிக்க ஆரம்பிச்சேன். ஏன் சொல்றேன்னா, நமக்கு அருமையானவர் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது நினைக்கிறோம், ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த வலி, ஏன் நம்ம மனுஷனா பிறந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற தருணங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா அதுவும் வேகமாக ஓடி மறைந்து போகிறது, மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இல்லாத எதிர்பாராத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அந்த காலம் எல்லாம் மாறி போச்சுது. ஆமே சொல்லுங்க. முன்னாடி ஒரு வீட்டுல அங்க ஒரு மரணம்னா கிலோமீட்டர் கணக்கில் அதிரும். அல்லேலூயா. இப்ப நீங்க மரண வீட்டுல பார்த்து பாருங்க, சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் மாறி போச்சுது இன்னைக்கு. அல்லேலூயா. அப்படி காலங்கள் மாறி போகிறது. இதெல்லாம் உள்ளதுதான் அப்படின்னு நம்ம விட்டு விட்டுக்கிறோம், தைரியப்பட்டுக்கிறோம், ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறோம், நாமவே தேற்றிக் கொள்ளுகிறோம். சரி, அது போகட்டும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை மரணமும் கண்ணீர் துக்கமும் தான். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிற, பல்லோக ராஜ்யத்துல போனாங்க மரணம் இல்லையா? ஆமே சொல்லுங்க. நம்ம சாகவே மாட்டோமா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது சாகாம ஒரு வாழ்க்கை? அல்லேலூயா. அங்க நான் ஒரு நாள் நம்ம கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க எதுக்கு எடுத்தாலும் நமக்கு கண்ணீர் வந்துடும். ராமே சொல்லுங்களேன். அநேக நேரம் நம்ம அழுகிறோம், உடைகிறோம். அல்லேலூயா. அதுல நம்மள ரொம்ப ஸ்பெஷல். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கண்களுக்குள்ள ஒரு ஆழத்தின் ஊற்றுக்கண்ணே வச்சிருக்கிறார் போல. அல்லேலூயா. ஆனா ஜெபிக்க மட்டும் உட்கார்ந்து நமக்கு கண்ணீரே வராது. கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேரு? நான் ஜெபிக்கும் போது சிலர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எல்லாம் சண்டை போட்டுட்டு போயிருந்து அழுவாங்க, ஓ ஆண்டவரே. அல்லேலூயா. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்பா அப்படின்னு அவரை கூப்பிடும் போதே வரணும். அல்லேலூயா. அப்பாட்ட உட்கார்ந்து ஒரு காரியத்தை கேட்கும் போதே அழுக வரணும். நான் சொன்னேன், கையை தூக்கி நன்றி என்று நம்ம சொன்ன நன்றி என்று சொல்லுகிறோம். நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம். ஆனா நினைச்சு பார்த்தா எத்தனை பேர் என் முன்னாடி பைக்ல போறோம், கார்ல போறோம், இடிச்சு நொறுங்கி சப்பி சடைஞ்சு காலு கையெல்லாம் ஒடிச்சு இருக்கும் போது கையும் காலம் நல்லா தந்து ஓட வச்சீங்களே அப்படி நினைச்சாலும் அழுக வரும். வருதா வரலையா? அப்படி இருக்கணும். நீ கல்லுள்ளிதான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன போல வணங்க கழுத்துள்ள ஜனம். அல்லேலூயா. அப்போடைய சமத்துல வாரத்துல ஒரு நாள் வாரம் நன்றியாப்பா
தாங்குனீர, என் பிள்ளையோட கூட இருந்துறீர அப்படின்னு அழணும். சீயோன்ல நீ கண்ணீர் விடணும். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது பரலோகத்துல போனா கண்ணீரே இல்லையா. அல்லேலூயா. அங்க அலறுதலே இல்ல. வாழ்க்கை அநேகர் அலறுகிறத நான் பார்த்து இருக்கிறேன். அலறுகிற எத்தனை பேர் வேதனை இல்ல. மரணத்தோடு போராடுகிற எத்தனை பேர் அலறுகிற சத்தத்தை பார்த்து இருக்கிறேன். கூக்குரலின் சத்தம், இருதயத்தை உடைக்கிற சத்தம் எனக்கு எத்தனை பேர் விட்டுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் வாழ்வதற்கு வழி இல்லாம அலறி கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? தன்னுடைய பிள்ளை காப்பாற்ற முடியாதபடி கண்ணாக்கள் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளைய தூக்கி வச்சுட்டு கஞ்சுறாங்க, அலறாங்க. என் பிள்ளை எப்படி அவங்களுக்கு காப்பாற்றணும், நீங்க ஒரு காரியத்தை எனக்கு செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு அலற போது நமக்கு தந்த பிள்ளை எனக்கு நம்ம அலறவில்லையே. ஆமா ஆமா, எத்தனை பேர் தன் வாழ்க்கையில் அலறி கொண்டிருக்கும் போது இன்னைக்கு கர்த்தர் நம்ம அப்படி வைக்கவே இல்லை. ஆனா நம்ம துணிகரமா இருக்கும். அல்லேலூயா. துணிகரமா இருக்கும். வாழ்க்கை நினைச்சு பார்த்தா இந்த 25 காணுவோமான நினைச்சு நம்ம பார்த்து இருக்கவே மாட்டோம். வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இது நமக்கு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கை நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 70 அல்லது 80 வருஷம் பலத்தின் மிகுதினால அதுவும் சஞ்சலம் வருத்தம் தான். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு நாள் போக போறோம். எங்க போவோம்? அல்லேலூயா. எங்களுக்கே தெரியாது சிஸ்டர். அல்லேலூயா. எங்க போக போகிறோம்? நமக்கு ஒரு நித்திய ராஜ்ய பரலோக மேன்மை வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்க நீ கண்ணீரை கண்ட நீ அங்க போய் கண்ணீர் விடண்டா. அல்லேலூயா. இங்க வருத்தத்தை சஞ்சலத்தை துக்கத்தை அனுபவிச்சு நீ அங்க போய் இதெல்லாம் இல்ல. இது இல்லாத ஒரு ராஜ்யத்தை நம்ம போக போகிறோம். அங்க அலறதலே இல்ல. அலறலாத வாழ்க்கை கத்த நமக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக நீ அலைந்து திரிந்தாயோ, எதற்காக அலறுகிறாயோ, இனி வரும்போது உனக்கு அலறுதல் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதா. இதோ சகலத்தை புதிதாக்குற கர்த்தர் ஒரு விஷயம் நம்மை புதிதாக்கி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றும்படியாக நாட்கள்ல கடந்து வந்திருக்கிறார். 7 காரியத்தை சொன்னேன். 1, தீங்கு காண்பது இல்லை. 2வது அழுவதில்லை. 3வது அலைவதில்லை. 4வது வெட்கப்படுவது இல்லை. 5வது அடிமையாவதில்லை. 6வது துஷ்டனின் வழியை கடந்து வருவதில்லை. 7வது நீ அலறுவதில்லை. உன்னை அலறாத ஒரு ராஜ்யம் உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக மகிமைக்கு அந்த ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எளிமையின் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எளிமையின் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஜீசஸ். நன்றி தகப்பனே. உடைய வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகளை விடுவித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அலறி கொண்டிருக்கிற பிள்ளைகள், அழுகையோடு இருக்கிற பிள்ளைங்க, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மேல இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின்படியாக நீர் விடுவித்தருளுவீராக. எல்லாரும் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முக சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, முக சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே அப்பனேசரே சாரதி ராஜாவுலிரி புஷ்பமுவாய், 10,000 சிறந்தோ, 10,000 சிறந்தோ, கண்ணு மரங்களில் கீழ்ச்சினி போல் எந்த நேசரதோ இருக்கிறா, கட்டு மரங்களில் கீழ்ச்சினி போல் எந்த நேசரதோ இருக்கிறா, நாம மூச்சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரோ, நாம மூச்சுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரோ. இயேசுவே
அத்தனேசரே சாரலே ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ அவரிடது கைய தலைக்கு வலக்கரத்தாலே கேட்டுகிறார் அவரிடது கைய தலைக்கு வலக்கரத்தாலே கேட்டுகிறார் அவர் நேசத்த சோகமானே என்பல் பாரத்த கொடி நேசமே அவர் நேசத்த சோகமானே என்பல் பாரத்த கொடி நேசமே இயேசுவே அப்பனேசரே சாரலி ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ என் பிரியமே ரூபவதி என அழைத்திடுமே வசத்தோ என் பிரியமே ரூபவதி என கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே இயேசுவே அற்பனேசரே சாரலி ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ சரணுடையவரே அவர் மார்பினில் சார்ந்திடுவே சரணுடையவரே அவர் மார்பினில் சார்ந்திடுவே மனவாழிய வாயன்பரே நானும் செல்லுவே பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே அப்பனேசரே சாரலி ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே அப்பனேசரே சாரலி ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய் பதினாயிரங்களில் சிறந்தோ கடந்து வருவது இல்லை இனி வெட்கப்பட்டு போவது இல்லை இனி ஒருபோது அலறுவது இல்லை எனக்கு சொல்ல காட்டு வர என் வாழ்க்கையில தீங்கு இருக்குதோ கண்ணீர் இருக்குதோ இனி நான் காண்பதில்லை வார்த்தைப்படியாகவே அப்படியே கத்து செய்கிறேன் ஓடாலாரபா ஷேகமா வீரமான வைடாரகனா ரகசிய எல்லா தேவ பிள்ளைகளும் கைகளை தட்டி செபிங்க. வாழ்க்கை நீ கண்ட தீங்கு போதும் இந்த மாதத்துல அது அப்படி ஒரு விட்டு ஓடி போகட்டும் இன்றைக்கு அது மறைந்து போகட்டும். அப்பா உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் நடுவுல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லுகிறார். நீ தீங்கை காண்பது இல்லை என்று சொல்லுகிறார். அந்த தெய்வத்தை நம்பு தேவ பிள்ளையே. இன்றைக்கு உன்னோட வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுதா. உன்னை விடுவிக்கப்படுகிற உன் நுகங்கள் உடைக்கப்படுகிறதா. உன் சத்துடைய கண்ணிகள் அகற்றப்படுகிறதா. நீ அழுதது போதும், நீ துக்கித்தது போதும், அடிமையா இருந்தது போதும். இயேசுவுக்காக அவர் போதும். எனக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க என் ஆண்டவரை நம்புறேன், நீ தீங்க வருவது காண்பது இல்ல.
ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா, செபிப்போம். ஹalleluya. கத்த தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டு இன்னைக்கு எல்லா தீங்குகளையும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற போகிறவரையா கர்த்தர் அருமை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எந்தெந்த தீங்குகளினாலே கட்டப்பட்டிருக்கிறோம் எல்லா கட்டுகளின் கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தர் நம்ம உயர்த்த போகிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையும்படியாக கர்த்தர் நம்மை உயர்த்த முடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். திடீர் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். மகா பரிசுத்தமும் அன்பு கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வருடத்துடைய இந்த 2வது மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட பேசின நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இனி நீ ஆண்டவரே ஸ்தோத்திரம் காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இனி நீ அழுது கொண்டிராய் என்று சொல்லி எங்களோடு கூட கர்த்தர் பேசினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பேசப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஆண்டவரே 30 60 100 கர்த்தாவே இந்த நாட்கள்ல பலன் தர பரிசுத்த ஆவியானவதாமை கர்த்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என்னென்ன காரியங்களை நீ காண்பதில்லை என்று சொல்லி நாங்கள் கேட்டோமோ எல்லா காரியங்களின் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்து இந்த நாளில் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட ஆசீர்வதிக்கப்பட உயர செழிக்க மேன்மடைய பரலோகத்தின் தேவன் தாமே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய சமூகத்துல பலவீனத்தோடு இருக்கிற எல்லாருடைய சரிகள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவீனங்கள்ல கட்டப்பட்டிருக்கிறாங்கப்பா. எல்லா கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான புத்தி அறிவை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கல்லூரில படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றிகளை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே கர்த்தர் வேலைகளுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டதாமே மிக சீக்கிரம் நல்ல வெற்றிகளை தந்து அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே வாழ்க்கை துணைகளை கர்த்தர் அமைத்துக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னமாய் கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே கர்ப்பஸ்ரீகளை கர்த்தர் ஆசீர்வதியும் மட்டுமாய் காத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாள் வரையிலும் ஆண்டுடைய கரம் கூட நல்ல சுகமான விடுதலை தந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்ப்பத்திகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டதாமே மிக சீக்கிரத்துல நினைத்தருளி கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்னமாய் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிற துறைடங்கள்ல வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே எல்லாரும் ஆண்டவரை கைட்டு செய்கிற வேலைகளில் ஆண்டுடைய கரம் உடந்து கர்த்தாவே உடைய பிள்ளைகள் நன்மைகளை கண்டுகொள்ள ஆண்டதாமே கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளியிடங்களுக்கு போகிற வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கு எல்லா வழிகளையும் கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டதாமே நீக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வீட்டில் ஆமுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டு வாசலை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் வீடுகளை கட்டியும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே பால்காய்ப்பு நிகழ்ச்சி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எடுக்கும்படியாக அதனுடைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டதாம் எல்லா வேலைகளும் முடிந்த நம்முடைய பிள்ளைகள் சீக்கிரத்துல அந்த இல்லங்கள்ல குறித்த நாள்ல குடியேறிக்க தாவே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டதாமை கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே ஸ்தோத்தரிக்கிறோங்க தா. குடும்பங்களை ரட்சி அவர்களை கத்த ரட்சிங்க. குடிகளுக்கு போதைகளுக்கு பாக்களுக்கு கஞ்சாக்களுக்கு புகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சந்தித்து நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாயுமே ஆராதிக்க ஆண்டதாமை கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திரளான ஜனங்கள் இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை உட்கொண்டு நமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க உங்க நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே பிதா குமார பரிசுத்தான நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதி
ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாளிலும் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்ட வார்த்தையுடைய கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கத்தர் உயர்த்துங்க, கத்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவி. எல்லா தடைகளையும் கத்தர் நீக்கிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வழியாக எங்களோடு கூட இணைந்து ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகிட்ட வாழ்க்கை நிற்கிற நெருக்கங்கள், எந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழுது கொண்டிராதபடி ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை கண்டுகொள்ள கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சிதமாக இந்த 2வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கத்த மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த வியாதிகளோ, பிரச்சனைகளோ, போராட்டங்களோ, சமாதான கேடுகளோ ஒன்றும் ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளை சரிங்களை தொடாதபடி கத்தர் எல்லாரையும் உம்முடைய தூதலை கொண்டு ஆண்டு வெயில் அடைத்து கத்த பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கத்தர் அப்படியே செய்கிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பகுதியில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தரை முன்னின்று நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.